கடலூர் நந்தவெளி பகுதியில் பாஜகவின் தமிழக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் வெள்ளம் பாதித்த பகுதிகளை பார்வையிட்டு மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கினார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழக அரசு கடலூர் மாவட்டத்தின் மீது சிறப்பு கவனம் செலுத்தி நிவாரண நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். அதிகமாக பாதிக்கப்பட்டும் இந்த கடலூர் சிறப்பு கவனம் தேவைப்படுகிறது. கடலூரில் மட்டுமே 300 கிராமங்கள் மிக மோசமாக பாதிப்படைந்திருக்கிறது. 50,000 குடும்பங்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். 10,000 கிலோமீட்டருக்கு கிராம சாலைகள் சீர்கட்டு இருக்கிறது, அழிந்திருக்கிறது. அதனால் அரசாங்கம் கடலூருக்கு சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும். இங்கே தானே புயலாக இருக்கட்டும், சுனாமியின் பாதிப்பாக இருக்கட்டும், இன்று கொடுமையான மழையின் அடைமழையின் பாதிப்பாக இருக்கட்டும், மிக மோசமாக பாதிப்படையும் ஒரு மாவட்டமாக கடலூர் மாவட்டம் இருக்கிறது. இங்கே பழுதடைந்த, பாழடைந்த, இடிந்து விழுந்த வீடுகள் தான் அதிகமாக இருக்கிறது. அதனால் எப்படிப்பட்ட இயற்கை சீற்றங்களையும் தாங்கும் அளவிற்கு வீடுகள் இந்த மாவட்டத்து மக்களுக்கு கட்டித்தர வேண்டும். ஏனென்றால் இயற்கை பேரிடர் அழிவு மாவட்டமாக, மிகவும் பாதிப்படையும் மாவட்டமாக இதை அறிவித்து இந்த மாவட்டத்தில் கட்டி கொடுக்கும் வீடுகள் அத்தனையும் எத்தனை இயற்கை சீற்றங்கள் வந்தாலும் அதை தாங்கிக் கொள்ளும் அளவிற்கு இங்கே வீடுகள் கட்டித்தர வேண்டும் என்ற கோரிக்கையை நான் வைக்கிறேன்.